கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற குழு அமைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். உயர்நீதிமன்ற உத்தரவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரம்? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த ஆலை மூடப்பட்டது. இந்த நிலையில் அபாயகரமான கழிவுகள் ஆலை வளாகத்தில் தேங்கி கிடப்பதால் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆலையை இடிக்க அரசுக்கு உத்தரவிட கோரி சமூக ஆர்வலர் பாத்திமா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஆலை வளாகத்தில் உள்ள மாசுவை சீர்படுத்தி நிலத்தை பழைய நிலைக்கு மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் உள்ள மாசை அகற்றுவதற்காக தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம், எரிசக்தி மற்றும் வளங்கள் நிறுவனம், ERM இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஸ்டார்ட் என்விரான்மெண்டல் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 4 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதில் நீதி நிறுவனம் ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக கூறி மனுதாரர் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் உள்ள மாசு அகற்றுவதற்கான பணிகளை எந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் தலைமையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய மூத்த விஞ்ஞானி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலாளர், மும்பை IIT நிபுணர் ஆகியோர் அடங்கிய குழுவை 2 வாரங்களில் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 3 நிறுவனங்களும் தங்கள் அறிக்கைகளை இந்த குழுவுக்கு அளிக்க வேண்டும் என்றும் இந்த அறிக்கைகளை ஆய்வு செய்து இந்த குழு ஸ்டெர்லைட் ஆலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.